உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்களில் சமூக நீதி அடிப்படையில் அனைவருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று திமுக எம்பி வில்சன் வலியுறுத்தியுள்ளார். ஓபிசி பட்டியல் பிரிவினர், பழங்குடியினர், பெண்கள், சிறுபான்மையினர் ஆகியோருக்கு உயர்நீதித்துறையில் உரிய பிரதிநிதித்துவம் இல்லாத நிலைமை குறித்த விவாதம் டெல்லியில் நடைபெற்றது. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் மன்றம் நடத்திய இந்த விவாதத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், பல மூத்த வழக்கறிஞர்கள், திமுக மாநிலங்களவை உறுப்பினர் பி வில்சன் உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினர். அப்போது பேசிய வில்சன், உயர்நீதிமன்றங்களிலும் உச்சநீதிமன்றத்திலும் ஓபிசி உள்ளிட்ட இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கும் பெண்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்காத நிலை உள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த பிரிவினர் 17% மட்டுமே நியமனம் பெற்றுள்ளனர். 83% பேர் உயர் வகுப்பினர்தான் நீதிபதிகளாக நியமனம் பெற்றுள்ளனர். 1950 முதல் உச்சநீதிமன்றத்தில் பட்டியல் பிரிவு நீதிபதிகள் 6 பேர் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளனர். பழங்குடியினர் பிரிவு நீதிபதி ஒருவர் மட்டுமே நியமனம் பெற்றுள்ளார். இதனை சரிசெய்ய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக தெரிவித்தார். நீதித்துறையில் சமூக நீதியை அமல்படுத்த வலியுறுத்தி திமுக சார்பில் தனிநபர் மசோதா ஒன்றை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்தார். கடந்த 75 ஆண்டுகளில் இப்படியொரு தனிநபர் மசோதா தாக்கல் செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்றும் வில்சன் தெரிவித்தார்.